அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்கள் தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ கோத்தகிரிலேருந்து கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோத்தகிரிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம போக போகிறோங்க. அந்த கிராமத்தோட பேர் கோழிக்குட்டை. நான் இப்போ கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து தான் இங்கேருந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு இந்த கிராம பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் காமிச்சு இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டுங்க. மறுபடியும் நம்ம வந்த இந்த மண்டோட்டில் பயணம் பண்ணி போய் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்க போகிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே. ஜீப்பில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரியான ரோட்டில் தான் நான் இப்போ பயணம் பண்ணி வந்திருக்கேங்க. இந்த ரோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து அப்படியே இந்த ரோட்டில் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் இப்போ வீடியோவை நான் பதிவு பண்ண போகிறேங்க. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் கோத்தகிரியிலேருந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்குங்க. கிழக்கு பகுதியிலங்க இப்போ கொப்பையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்காங்க. நம்ம போயிட்டுருக்கிற கிராமத்தோட பேர் கோழிக்குட்டை. இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னா பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். நான் காமிக்கிறே இருங்க பாருங்கள். அந்த இடத்துல சில வீடுகளை தெரிய பாருங்கள். அதுதான் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போய் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. சைடில் மலை எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 7-8 வீடுகள் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைமே இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிருந்தோம். அப்போ இங்கே இருக்க கிராம மக்களுக்கு வீடெல்லாம் புதுசாக கட்டி இருந்தாங்க. இப்போ கட்டி முடிச்சிட்டாங்களா, அந்த வீட்டுக்குள்ள மக்கள் குடி போயிட்டாங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அதெல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணி நான் காமிக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த காங்கிரீட் ரோட்டில் முன்னாடி போனோம்னா அதுக்கடுத்து ஒரு மண் ரோடு லெஃப்ட்டில் பிரிங்க. அந்த மண் ரோட்டில் அப்படியே நம்ம போனோம்னா அங்கே இருக்கிற கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போகலாங்க. பாருங்கள், இங்கிருந்து அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே வீடுகளாக தெரியுது. இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம் கொப்பையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற மலையிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு மலையில் அமைஞ்சிருக்குங்க. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போக போகிறோங்க. அந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற ரோடு மண் ரோடு தாங்க. இந்த மாதிரியான காங்கிரீட் ரோடெல்லாம் கிடையாதுங்க. இந்த காங்கிரீட் ரோடு அத்தியூர் மட்டம் அப்படிங்கிற பகுதியில் இருந்துங்க இந்த கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு இந்த மாதிரியான காங்கிரீட் ரோடெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மண் ரோடு இருக்குங்க. அந்த மண் ரோட்டில் ஜீப்லேயோ பிக்கப்லையோ மக்கள் வந்துட்டு போகலாங்க. அதுபோக இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு நடந்து போகிற ஒரு பாதையும் இருக்குதுங்க. அதாவது கிராமத்தோட பின்பகுதியில் ஒரு காப்பி எஸ்டேட் இருக்குங்க. அந்த எஸ்டேட் வழியாக நடந்து போகிற ஒரு பாதை இருக்குங்க. மேக்ஸிமம் கிராம மக்கள் அந்த நடந்து போகிற பாதையில் அதிகமாக போயிட்டுருக்காங்க. வேறு ஏதாவது வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் ஏதாவது கொண்டு வரணும்னா மட்டும்தாங்க இந்த காங்கிரீட் ரோட்டில் பாதி வரைக்கும் இங்கே இருக்கிற ஒரு மண் ரோட்டில் பிரிஞ்சு போய் அந்த கிராமத்துக்கு வேணுங்கிற பொருள் கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரியான கிராமம் தான் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம். இந்த மாதிரியான கிராமம் இந்த மலைப்பகுதியில் நிறையவே இருக்குங்க. அந்த கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனல்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ரோடு பிரியுதுங்க. இங்கே பாருங்கள், காங்கிரீட் ரோடு மேலே போகுது, கீழே ஒரு மண் ரோடு போகுது பாருங்கள். இந்த மண் ரோட்டு தான் நம்ம போகணுங்க. இந்த மண் ரோட்டில் போனோம்னா கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாங்க. நம்ம இப்போ இந்த மண் ரோட்டில் தான் பயணம் பண்ண போகிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைமே இந்த மண் ரோட்டில் நம்ம ஆக்டிவாவில் போய் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துக்கு பின்னாடியும் ரோடு அப்படியே தான் இருக்குங்க. இப்போ இலையுதிர் காலம் அப்படிங்கிறனால இலையெல்லாம் உதிர்ந்து ரோட்டில் நிறையவே விழுந்துருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வண்டியில் போகும்போது கூட வீல் ஸ்லிப்பாக இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது நோண்டி விட்ருக்கேன். யானையோட சாணமும் இருக்கேன். சைடில் ஏதோ நோண்டி விட்ட மாதிரி இருக்குது. கரடியாக இல்லை மனுஷங்க ஏதாவது இந்த கிராம மக்கள் ஏதாவது
மண் ஏதாவது நோண்டி எடுத்துருக்காங்கன்னு கூட தெரியலைங்க. ரோடு வந்து பயங்கரமாக தான் இருக்குங்க. போக முடியுமான்னு தெரியல. ரோடு பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. கீழ் பகுதியில் போகணுங்க. பாருங்கள், இந்த காப்பி எஸ்டேட் வழியாக கீழ் பகுதியில் வந்து ரோடு போகலாமா, போக முடியுமா? ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கூட ரோடு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி இருக்குங்க. எப்படியோ போயிட்டுருக்கோம் மேனேஜ் பண்ணி. மக்களே அப்படியே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன வாகனங்களை வந்துட்டு போகிற மாதிரியான அறிகுறியே இல்லாத மாதிரி இருக்குங்க. இந்த ஓரத்தை போகலாங்க. இந்த ஓரத்தில் போய் ஏதாவது கீழே உருண்டு வந்தோம்னா வண்டியோட கீழே கமந்து விட வேண்டிதான். நம்ம இங்கே ஏதாவதுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ள ஆள் கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து சேஃப்டியாக போகலாம். இங்கே ஏதாவது வண்டி வந்து திரும்பி இருக்குங்க. பிக்கப் அந்த மாதிரியான வாகனங்கள் வந்து திரும்பி இருக்குது. ரோடெல்லாம் நல்லா ஸ்லிப்பான மாதிரி இருக்குங்க. ஐயோ, நம்ம வண்டி திருப்ப முடியுமான்னு தெரில. போக முடியுமான்னு கூட தெரியலைங்க. பைக்கில் போக முடியுமான்னு கூட தெரியலைங்க. ஆக்டிவானா கூட ஜமாலிச்சு போயிடலாம். பட் பைக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அம்மாடியோ, ரொம்ப டேஞ்சருங்க. பாருங்க, பிரேக் போட்டால் கூட இழுத்துட்டு போகுதுங்க. பிரேக் போட்டால் கூட வண்டி நிற்காத போல இருக்குங்க மக்களே. என்ன சுத்தமாக பேலன்ஸே இல்லை. வியாபாரியோ ட்ரெயினிங்கெலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து திரும்பினேன். இந்த மேலே போகும்போது எப்படின்னு தெரியல. இந்த ஓரத்துலேயே போகலாம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இல்லைங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடே இல்லைங்குது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டேனிங் இருக்குது. இந்த 2 டேனிங்கு இந்த கிராமத்துக்கு இருக்குமிங்கன்னா, ஒரு டேனிங் எப்படி தாண்டி வந்துட்டால் கஷ்டப்பட்டு 2வது இன்னொரு டேனிங் வந்திருக்கேன். கண்டிப்பாக திருப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோமான்னு கூட யோசிக்கிறேன். திருப்பி போயிட்டோம்னா பெரிய விஷயம். வண்டிகள் கூட இந்த ரோட்டில் வர முடியாது. ஐயோ, பைக்கில் கூட இந்த ரோடு எந்த ஊருக்கு வர முடியாதுங்க. திரும்பி வரும்போது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மக்களே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோடு. ரொம்ப மோசங்க. கரெக்டாக திரும்பும்போது இந்த ஜல்லியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேந்துருச்சுங்க. இந்த பிக்கப் அந்த மாதிரியான வாகனம் வந்து வந்திருக்கும் போல இருக்குது. ஜல்லியெல்லாம் பேந்து நிற்கிறதுனால வந்து திருப்பதிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குங்க. நம்ம எப்படி போகும்போது போகிறோன்னு தெரியல. வரும்போது எப்படியும் 2 டேர்னிங் வந்துட்டோம். ஏன்னா இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு 2 டேர்னிங் முக்கியமான டேர்னிங்க. மேலே ஒரு டேர்னிங் பார்த்தா 2வது இங்கே ஒரு டேர்னிங்க. இது எல்லாமே ஏர்பின் பண்ணிங்க. பாருங்கள், அந்த இடத்துல கிராமம் இருக்குது, வீடெல்லாம் தெரியுதுங்க. மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வந்து இந்த கிராம மக்கள் வந்து வர மாதிரியே தெரியலைங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னொரு ஒத்தடி பாதை பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடந்து வராமல் போல இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து வாகனங்கள் வந்து போகிற மாதிரி தெரியல. ஜீப்பு மட்டும் அதை வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஜீப் இல்லைன்னா பிக்கப்பு. ஏன்னா அது மட்டும் தான் இந்த ட்ரெயினிங்கில் திரும்பினதுக்கான அறிகுறியெல்லாம் இருக்குது.
பாருங்கள் மலையோட சரிவு எப்படிங்க பாருங்கள், ஃபாரஸ்ட் எப்படிங்க பாருங்கள். இதுக்கு மேலே கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, மேலேன்னு சொல்கிறேங்க கீழே. இதுக்கு கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டுங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுங்க. அந்த பக்கம் அப்படியே ப்ளைனு, பவானிசாகர் டேமு, ஓதுமலை இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. ஃபுல்லாகவே அடர்ந்த வனப்பகுதிங்க. மேல் பகுதியில் வந்து காஃபி எஸ்டேட்டு, கீழ் பகுதியில் வந்து ஃபுல்லாகவே வந்து அடர்ந்த வனப்பகுதிங்க. முன்னேறுவோம் நல்லமா. அந்த 2 டேர்னிங் மட்டும் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தெரியுது. அதுக்கு மேலே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து பைக்கில் அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடலாம். அது இந்த ஓரமே போகிறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணி போனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கல் இழுத்து விட்டுதுன்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஸ்கிட் ஆகிரும். மேலே போகும்போது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறாங்க. கீழே வரும்போது எப்படி வந்து கஷ்டப்பட்டு மேலே போகும்போது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். பாருங்கள் இங்கேயும் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் கல்லெல்லாம் உருண்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து தான் போகணும். ரோடு ரொம்ப ரொம்ப மோசம். ஒரு வழி அப்படியே கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. பக்கத்தில் கிராமத்துக்கே வந்தாச்சு. பாருங்கள் இங்கே வந்து ஒரு பாதை இருக்குது. இதுதான் இந்த கிராம மக்கள் வந்து நடந்து போகிற பாதை. இந்த பாதையில் தான் அதிகமாக போகிறாங்க. மற்றபடி இப்போ நம்ம வந்த பாதையில் பெருசாக யாரும் வரதில் போல இருக்குங்க. இங்கே வண்டி நிப்பாட்டலாமா? பாருங்கள் மக்களே, இப்போ கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் இந்த கிராம மக்கள் நடந்து போகிற பாதைங்க. இது வந்து நம்ம பைக்கில் வந்த பாதை. அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து மலைகள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து காப்பி எஸ்டேட்டுங்க. இந்த பக்கம் மேல் பகுதியில் வந்து வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்படியே போய் பார்க்கலாங்க. ஃபுல்லாகவே வந்து காப்பி எஸ்டேட்டுங்க. பலாமரம், பலாப்பஞ்செல்லாம் வந்துருக்குங்க. பலாமரத்தில் பலாப்பஞ்செல்லாம் இருக்குது. சுற்றி இருக்கிற பகுதியில் எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்க இந்த வீடு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா இதான் கோழிக்குட்டைங்களா? இது மட்டும் தான் ஊருங்களா? இல்லை அந்த பக்கம் இருக்குங்களா? இது மட்டும்துங்களா?
இதெல்லாம் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்தாங்களாம்மா? ஆமாம். இதெல்லாம் வேலை முடிஞ்சுங்களா? வேலை இருக்குது. வேலை இருக்குங்களா? இல்லை குடியில் வந்தாச்சுங்களா? இது ஒவ்வொரு வீட்டில் குடி இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டில் குடி. அப்படிங்களா? ஏன் வேலை முடிக்கலைங்களா? வேலை முடிஞ்சிரு கரண்ட் போடணும் சார். கரண்ட் போடுங்களா? ஓ போடணும். இல்லை உள்ளெல்லாம் வேலை முடிச்சிட்டாங்களாம்மா? கதவு ஜன்னல் வச்சுருக்காங்க, உள்ள டைல்ஸ் ஓட்டுறது அது ஒட்டியெல்லாம் டைல்ஸில் விட்டாங்களா? ஓ கரண்ட் எந்த வீட்டுக்கு போடலைங்க? இந்த எல்லா வீட்டுக்கும் கரண்ட் போடணும். அதான் ஒரு வீட்டுக்கு ஒன்று கரண்ட் போடல. போடல. ஓ இது மட்டும் தான் ஊருங்களாம்மா? இது மட்டும் தானா? இது மட்டும் தான். எத்தனை வீடு இருக்குமா இங்கே மொத்தமாக? இப்போ ஒரு 9 வீடு. 9 வீடுங்களா? ஓ இந்த கோழிக்கூட்டைங்க தான் மொத்தம் 9 வீடுங்களா? முன்னில இருந்து 25 வீடு சார். ஓ சரிங்க. அதில் இருந்து எல்லாம் சேர்த்து அப்படி இப்படி அங்கே இங்கே போய் எல்லாம் இப்போ இருக்கிறது 9 வீடு. 9 குடும்பம் மட்டும் தான் இங்கே இருக்கு அப்படின்னா. 25 குடும்பம் இருந்த கிராமம் இன்னைக்கு 9 குடும்பமாக இருக்கு. ஓ இறந்து போனவங்க அது போக இங்கிருந்து வெளியே தான் போயிட்டாங்களா? வெளியே போயிருக்காங்க. ஓஹோ என்ன வசதி இல்லாதனால வெளியே போயிட்டாங்களா? டவுனி பக்கத்துல பக்கத்து பேர் வேலை அது இதுன்னு போய் அங்கே அப்படி அப்படியே இருந்துட்டாங்க. சரி சரி சரி. இதெல்லாம் எப்போ கட்டின வீடுங்கம்மா? இந்த இதில் தான் கட்டியிருக்கோம். இந்த இதில் தான் கட்டினாங்களா? ஓ இன்னும் வேலை முடியாமல் இருக்கீங்க அதனால தான் கேட்குறாங்க. இந்த வீடுக்கெல்லாம் அப்புறம் 2வது எழுதி கொடுத்து வந்த வீடுக்கா எல்லாம் இது போட்டிருக்காங்க. சரிங்கம்மா. அங்கே 2 வீடு எல்லாம் இன்னும் கட்டணும். இன்னும் கட்டணுங்களா? ஓ இதெல்லாம் 2வது எழுதி கொடுத்த வீடுங்களா? ஓ இதெல்லாம் கட்டணுங்க. ஓ அந்த பக்கத்தில் 2 வீடு இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்களா? இதே மாதிரிங்க. ஓஹோ இந்த முன்னாடி கட்டின வீடுக்கு ஆனால் எந்த வீட்டுக்கு ஆள் குடி போகலீங்களா? இந்த வீட்டில் குடி இருக்காங்க சார். எதில் இந்த வீட்லைங்களா? ஓஹோ அவங்களுக்கு வீட்டில் இருந்த வீட்டே இது பண்ணியாச்சு. ஓ சரிங்க. இருந்த வீடை இடிச்சு கட்டியிருக்காங்களா? புரியுது புரியுது. சரி என்ன பண்ணுறது அந்த வீட்டில் தான் இப்போ ஆக்குறாங்க. ஓ அந்த வீட்டில் இப்போ இருக்காங்க. மற்றதில் இன்னும் அவங்களாக இன்னும் கையில் ஒப்படைக்கல, முடிஞ்சதில்லை வேலை முடிஞ்சு ஒப்படைக்கல. ஓ கரண்ட் போடுறதா அந்த வீட்டுக்குள்ளே இருக்காம. உண்மைதான் உண்மைதாங்கம்மா. இருட்டுக்குள்ளே இப்படி இருக்காம. உண்மைதான். சும்மா இவங்களுக்கு பாவம் வீடே இல்லை. அந்த அந்த வீட்லேயுமே அப்படியே இது ஏதோ பொருளுக்கு கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஏதோ அந்த முன்னாடி வீடுங்களா? வீடு அந்த பக்கம் வீடு. சரி சரிங்க. இல்லை ஓஹோ இல்லைன்னா இன்னும் வீட்டுக்குள்ளே போய் ஆக்குற வேலை இல்லை. அது எப்படின்னா கரண்ட்டுக்காக எல்லாம் பயந்துட்டு இவங்க பாவம் விளக்கு வச்சுட்டு தான் ஆக்குறாங்க. விளக்கு வச்சுட்டிங்க? ஓ இந்த சீமெண்ணெய் விளக்கு வச்சுட்டிங்களா? ஓஹோ இன்னும் என்ன பண்ணுறது சார்? வேறு என்ன இருக்க வீடுலன்னா பேர் என்ன பண்ணுறீங்க? இருக்கிற வீடு இடிச்சாச்சு கட்டியாச்சு. ஓஹோ இனி இருக்கிறதுக்கு வீடு இன்னொரு ஆள் வீட்டில் இருந்தேன்னா அந்த வீடு அவங்களுக்கு இடிச்சு கட்டியாச்சு. இவங்களுக்கு வீடு வேணும் கண்டிப்பாக. அதனால இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீட்டு ஒரு வீட்டு தான். ஓஹோ சாப்பாடாக்கு. ஓ மற்ற எந்த வீட்டில் சாப்பாடு ஆக்குறதுல அவங்க பொருள் மட்டும் கொண்டு போய் வச்சுருக்காங்க. சாப்பாடாக்கு. எத்தனை வீடு இந்த மாதிரி ஆயிருக்கு? இப்போ 9 வீடு இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கவர்மெண்ட் வீடு எத்தனை வீடு ஆயிருக்குதுங்க? இப்போ வந்து இதில் 3 அதில் 4 5 6 வீடு. 6 வீடு. 9 வீட்டுக்கு 6 வீடு ஆயிருக்குது. அது இப்போ ஒரு 3 வீடு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. 3 வீடு இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ 9 வீடுக்கு 9 வீடு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஓ சரி சரிங்க. இல்லை வேலைக்கு முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கு. அதான் ஏதோ கரண்ட் போகிறதுக்கு பைப் மட்டும் போட்டிருக்காங்க போல இருக்கு. மேலே பைப்பு போட்டு அப்படியே விட்ருக்காங்க. லைன் எழுக்கல இன்னும். ஓ இன்னும் ஒயரிங் பண்ணி லைனை இழுத்துருந்தேன்னா சரி. பண்ணல. ஓ சரி சரி. அது ஒரு பல்புனா பிரிய போட்டு கொடுக்குறோம். மற்றது நீங்கள் 2-3 பல்புனா காசு தான் கட்டணும். அப்படி. ஓ ஒரு பல்புக்கு மட்டும் ஃப்ரீங்களா? கரண்ட் சார்ஜ் ஃப்ரீ அதுக்கு. மற்ற பல்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டால் நீங்கள் கட்டணும் அப்படின்னாக்கோ அதோடு நாங்கள் நிப்பாட்டிட்டு இருக்கிறோம். ஓஹோ ஓ ஓஹோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தா இருட்டில் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் போய் தைரியமாக போய் குடியிருக்கலாம். நைட்டுன்னா ஏதாவது வந்துச்சுன்னா குடும்பத்தை பயம் இல்லாமல் இருக்கலாம். பூச்சி வந்தாலும் தெரியாது. ஆமாம் என்ன தெரியுது இந்த சோலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்களா? பாம்பு பள்ளி பூச்சி இந்த பூரான அது இது ஏதோ ஒன்று இருந்து வந்துச்சுன்னா கூட தெரியாது உங்களுக்கு இருக்கலாம். கரெக்டு தான். வெளிச்சம் இருந்தேன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு எறும்பு வந்து கடிச்சால் கூட ஐயோ இது என்னமோ கடிச்சிருச்சுன்னா எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பாக. அப்படின்ட்டு நாங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே பூந்துலே பழைய வீட்டில் தான் இருக்கிறோம். சரி சரி சரிங்க. நாங்கள்
பாவா வீடு இல்லாதாக்கா அந்த வீட்டில் இடித்ததுனால வேறு வழி இல்லை, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி சரிங்க. ஆனால் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேம்மா, அப்போவே வீடு கட்டிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னும் முடிக்கல போல இருக்கு. முன்னாடி வந்து போயிருக்கேன். ஆமாங்க ஆமாம், ஞாபகம் இருக்குங்களாண்ணே? காரமலக்காரரு ஒரு டைம் வந்து பார்த்தா பேசி பண்ணலங்க. ரைட். அதான் உங்களை பார்த்து ஞாபகம் இருக்குது, அதனால தான் உங்களை பார்த்ததுனால நேரம் வந்தேங்க. சரி சரிங்க. அதெல்லாம் வீடெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அப்போவே குடியிருக்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு. எல்லாம் குடியெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சி தான் சரி இப்போ கீழே கொப்பையூரில் போய் பார்த்துட்டுங்க. அங்கே மேலே ஏதோ 13 வீடு ஆகுதுன்னாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போய் வந்தேன். சரி வரதை வந்துட்டு இதே அப்படியே பார்த்து போகலான்னு வந்தேங்க. அதுவும் போகணும், கதவும் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்கு கதவு உள்ள இல்லை ஒரு கதவை போடுறாங்க, அந்த கதவையில் போடல. சரி சரிங்க. கொண்டு வந்தால் போடுறாங்க முறை. என்ன பண்ணுறது இப்போ கொஞ்சம் இந்த இதுக்காக கொஞ்சம் எலெக்ஷனுக்காக அவங்க இன்னும் வரல. கண்டிப்பாக ஏன்னா எல்லா எலெக்ஷன் வேலை இருக்குமா, எலெக்ஷன் முடிஞ்சது, இன்னும் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி யாருன்னு ஆட்சியில் போய் உட்காராங்களோ, எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, இது எல்லாம் பார்த்துட்டு தானே அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. எப்போ இருந்தாலும் இந்த 3 மாதம் எந்த வேலையும் நடக்காதுங்கம்மா. அது என்னமோ உண்மைதாங்க. ஏன்னா ஆட்சி அமைச்சாலுங்க அடுத்து வந்து எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் இன்னும் ஒதுக்குனதுக்கு பின்னாடி தான் அப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு இங்கே ஆர்டர் ஆகி வந்து எப்படி இருந்தாலும் 3 மாதம் 6 மாதமே ஆனாலும் ஆயிருங்க. ஆமாங்க. ஏன்னா இதே எலெக்ஷன் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு எலெக்ஷன் முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். ஆமாம், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா எப்போ தான் ஒரு 3 மாதம் 6 மாதம் இழுத்துருங்க. ஆமாம், அது என்னமோ உண்மைதாங்க. சரி சரிங்க. ரோடெல்லாம் அப்படியே தான் இருக்கும் போல இருக்குமா? ரோடும் அப்படிதான் ரொம்ப மோசமாக இருக்குங்களா? இன்னைக்கு தான் செஞ்சிடுறோம் அப்படின்ட்டு கொப்பையூர் ரோட்டை செஞ்சுட்டாங்க. கொப்பையூரில் புதுசாக போட்டாங்க ரோடு. இங்கே வந்தாத அது அங்கே கொஞ்சம் வெயிலே சுலபா இருந்து அதனால அங்கே போட்டாங்க. இதே வச்சுட்டாங்க. இந்த எல்லாம் அளந்துட்டு போயிருக்கிறாங்க. போடுறேன்னாங்க அதுக்கு இந்த இது முடிஞ்சுதானே எலெக்ஷன் முடிஞ்சுதா? ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. அந்த 2 பெண்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரோடு தான் இப்போ ரொம்ப வேறு. நானே பைக்கில் வரும்போது 2 பெண்டில் பார்த்தாவே வண்டி ஓட்ட முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஃபுல்லாக கல் மட்டும் பேந்து நிற்குதுங்களா? அதுதான் இங்கே இருட்டில் எல்லாம் ஒரு வண்டிக்கார வர்றது கூட பயம் தான். ஆமாம் கண்டிப்பாங்க. இருட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜீப் வந்தாவே பயம்தான். இங்கே வர்ற வண்டி கூட அதுக்கு தான் பயந்துட்டு வர்றதுக்கே பயந்துட்டு போகிறாங்க. இந்த ரோட் ஒன்றும் சரியாயிட்டு இருந்தா ரொம்ப மோசமாக ரோடு. நானே பார்த்தேன் போன டைம் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு ரோடு. அந்த ஜல்லி எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பரண்டு போயிருக்கு. ஆமாம், எல்லாம் பிறண்டுருச்சுங்க. எல்லாமே அந்த 2 பெண்டில் ஃபுல்லாக பிறண்டுருச்சுங்க. வண்டியே ஓட்ட முடியாதுங்க. இங்கே ஏதாவது ஜீப்பே வந்தால் கூட திரும்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குங்க. வர்றதுக்கே சங்கடப்படுறோம். ஆமாம், ஏன்னா அந்த பெண்டில் திரும்புறது ரொம்ப கஷ்டமா. எல்லாம் பிறண்டு நிற்குதுங்களா, பிரேக் போட்டால் வண்டி நிற்காதுங்க, இழுத்துட்டு போயிடும். அதனால் அவங்களே கொஞ்சம் கஷ்டம் தான், ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ரோடு ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. நாங்கள் வாடகை பிடிச்சி இந்த கோத்தி முக்கையில இருந்து இங்கே இறச்சி எடுத்துக்கிறோம். சரி வண்டி பிடிச்சேன்னா அங்கே அத்தீர் மட்டத்தில் கொண்டு வந்து இறக்குறோம், இங்கே வர மாட்டேன். ரோடு நல்லா இருந்தேன்னா வந்துருவாங்கல்ல. ஒவ்வொரு வண்டிக்காரன் எப்படி இழுத்து கொண்டு வந்து போட்டு போறாங்க. ஒவ்வொரு வண்டிக்காரன் முடியாதுன்றோம். ஏன்னா ஓட்டுறதுக்கே டயர்டு தான். டயர்டு தான். நாங்கள் அங்கே இறங்கிட்டு அங்கே இருந்து தூக்கிட்டு வரோம். எங்க அத்தியூர் மட்டத்துல இருந்து? ஆமா, அங்க இறங்கிட்டு அந்த குறுக்குவாளியே கீழே. நமக்கு எப்படி ரோடு சுத்தமாயிட்டேன்னா சவிரி அதான் வண்டி வசதி. இப்போ நடக்கிறதெல்லாம் இந்த அத்தியூர் மட்டம் வரைக்கும் நடந்து போகிற வழி தான் போகிறீங்க. இந்த ரோட்லலாம் யாரும் போகிறதே இல்லை. ஏதாவது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி வாடகை வண்டி வந்தால் தான் வர்றீங்க, இல்லைன்னா அதுவும் வர்றதில்ல. அது பயன்படுத்துகிற மாதிரி இல்லை, ரோடு அப்படி தான் இருக்குங்க. வெறும் காலைல மிதிச்சிட்டு வர்றதுக்கே நம்மளுக்கே மிதிச்சு வந்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் கால் போகுது. அப்போ வண்டி வந்த வண்டி அந்த பக்கம் போகாம கண்டிப்பா பயம் தான். நாங்கள் இந்த வழியதை இப்போ நடக்கிறோம். ரோடு ஒன்று சுத்தாயிட்டேன்னா சரிங்க. எல்லாம் ஆணையெல்லாம் இருக்கும் போல இருக்குது. போல ஆனை சாணியெல்லாம் ரோட்டில் கிடக்குது. ஆமாம், நைட்டுக்கெல்லாம் பார்த்தேன்னா ஐயோ கத்திட்டு கிடக்கு. இப்போ கூட காலைல இந்த ஆத்தோரத்திலே நம்ம கத்திட்டு இருந்து ஐயோ நாங்கள் அத்திரு மாட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். வரும்போது ஐயோ ஆனை கத்துது. நாங்கள் இங்கே போய் பேத்திய அது கத்தினா மேல் பக்கம் கத்திட்டு இருக்கு. நாங்கள் போயிடலான்னு பேசி பாட்டி அங்கே ஆனை கத்துது அப்படின்னு. சரி அது அந்த பக்கம் இருக்குது, நாங்கள் வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஆனைலாம் இருக்குதுங்கண்ணா, நிறையா இருக்கு. ஆனைலாம் இருக்கு, ஆனை இருக்குது. காட்டு மாடா நிறைய விளைஞ்சிட்டு இருக்கு. காட்டு மாடு நிறையவே இருக்குமா. இங்கே மட்டும் மெயின் ரோட்லேயே பகல்லையே பார்த்தீங்கன்னா நடு ரோட்லேயே கூட்டமாக போகுது. அப்படி இங்கே சொல்லிக்க வேணும். இங்கே ஆள் இருந்தேன்னா இந்த பக்கத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஆனால் ஆளை ஒன்றும் பண்ணுறதில்ல இல்லைங்களா காட்டு மாடலாம்? பண்ணது இல்லைங்களா? ஐயோ அதே அப்படியே தூக்கி வீச்சியா இருந்துருக்கு. அப்படிங்களா? ஒவ்வொன்றும் பண்ணாது, கூட்டாமல் வருது. ஒன்னொன்னும் இந்த
தனியாக வருது. தனியாக வரதெல்லாம் விடுறது இல்லை. ஓஹோ. நாங்கள் கிடைச்சிட்டேன்னா கொம்பில் இப்படி குத்தி அப்படி வீசியாரு. ஓ அப்படிங்களா? ஓஹோ. முன்னெல்லாம் ஒரு அங்கே அரைக்கொள்ள ஒரு ஆள் அப்படியே தேனைக்குன்னெல்லாம் வச்சுட்டு காட்டில். சரின்ட்டு காட்டில் இருந்து காலைல நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு வந்திருக்காரு. காட்டில் இருந்து வரும்போது இது நான் இவர் வர்றதுக்கும் அது வர்றதுக்கும் கரெக்டாகிடுச்சு. ஓஹோ. அப்படா இங்கே குத்தி இருக்குது இந்த கொடையில அப்படியே வெளியே வந்து நாங்கள் அப்புறம் கத்தி நாங்கள் சரி போய் பார்க்கல. பிள்ளைக்கா பச்சங்கா பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தேன் அப்பா கொடையில வெளியே இருக்கு. ஐயோ. நாங்கள் அந்த ஆள் அந்த குடரை வந்திருக்குது இப்படி இப்படின்ட்டு ரெண்டு கையிலேயே அப்படியே அதை இப்படி உள்ளே தள்ளுறேன்னு பார்க்குற முடியல. அப்புறம் அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். உயிர் போயிடுச்சு. அதை கொடையில வெளியே சும்மா வந்திருந்தா முடியும். அப்படி குத்தி இருக்கு. காட்டு மாடும் பார்க்கறதுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு இருக்கிறோம். அது ரொம்ப மோசம் தான். ரொம்ப மோசம் தான். தனியாக வந்தால் ரொம்ப மோசம் தாங்க. ஆமாம். கூட்டமாக இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் அது இது பேசாமல் போயிடும். எல்லாம் துரத்தும் போது ஓடிடுது. ஒன்று ரெண்டில் இருக்கோம் இன்னொன்னுல சரியில்லை. ஓஹோ. இப்போ நாங்கள் கூட போகும்போது அங்கே ஒன்று நின்றுட்டு அப்படியே பாட்டு ஏச்சி அதுக்கு பிறகு என்ன பஸ் பொண்ணுமா கஞ்சி ஓடிட்டு அதுதே உண்டுதே. அது இனி ஆளை பார்த்தா பர்ற பர்ற இருந்தாங்க இங்கே இருக்குது ஊருக்கே నేనే జీటు ఇవ్వేనండి నా పాడుకురే వేరే వేరే అందా అవ నింటుండ్రా రోడ్డు తల్లి ఎడతారంట అది నీ పాతం நாமங்க கூட சரி வந்தா அதுண்டு என்னதே அதுக்குதே சிறுவேனே தான் சுற்றா பண்ணுறீங்க நான் அதுக்கு ஏதேனா நீ ரோட்டில் அங்கே இப்போ கட்டி வந்துதாப்பா. அப்படின்னா காட்டு மாடு மோசம் தான். ரோட்லாம் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கனால வண்டியில் போகிறனா ஒன்றும் தெரியலைங்க. நீங்கள் எதாவது நடந்துருந்து வரும்போது ஏதாவது ஒத்தையத்தை இருந்ததுன்னா மோசம்தான். அதை விட கொக்கோல் வழியில் போய் பாருங்க. சரி நிறைய பார்க்கலான்னு ஆனீங்களா? ஓ இந்த கொக்கோல அதான் போயிருக்குமா? கொக்கோட போயிருக்கேன் தெரியும். நாங்கள் தெரியுது. தெரியுங்களா? கல்யாணம் மண்டபம் போய் பாருங்க. அப்போ பைப் தண்ணி கலட்டி வரிசையாக நிற்பாங்க குளிக்கிறதுக்கு. ஓஹோ ஹோ. இவ்வளோ பெருசு வேணுமா இவ்வளோ பெருசு வேணுமா ஆனே. எந்த இடத்துலையுமா கொக்கோவில் சொல்கிறீங்க? கொக்கோடத்தில் அந்த கல்யாண மண்டபம் கட்டி. ஆமாம் ஆமாங்க அதே இடத்துல தான். ஓ கல்யாண மண்டபம் கட்டின இடத்துலைங்களா? பின்னாடி அந்த பின்னாடி அந்த கீழேருந்து பார்த்தோன்னா தண்ணி வரும்ல அந்த அங்கே அந்த குடிக்கிற தண்ணி ஒரு கீழே இருந்து வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ நிறைய இருக்குது. ஓ அன்னைக்கெல்லாம் 5 மணிக்கு மேலே எல்லாம் ரோட்டில் சுற்றக்கூடாது. 5 மணிக்கு மேலே? ஓஹோ வீடு பின்னாலே வந்துட்டு போகுதா? ஓ பேசாமல் படுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அதான் அங்கே வந்து அதான் வந்திருக்குங்களா கீழே வந்து அந்த கல்யாண மண்டபம் கட்டுறாங்களா அதுக்கு மேலே வந்து 4 வீடு இருக்குது. அங்கே கூட அந்த ரோடு போட்டு இப்போ திருப்பி இடத்துல அந்த இடத்துல வீடு ஆகுதுன்னாங்க. அதான் அதாங்க. சரி சரிங்க. அங்கெல்லாம் ரொம்ப அங்கே சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் ரொம்ப மோசம் தான் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்கம்மா. அதான் 2 மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேங்க. எல்லாம் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பி போட்டாங்களா? ஓஹோ போகிறது வர்றது இந்த பைக்கிலே தானே நீங்கள் போகிறீங்க? ஆமாம்மா பைக்கில் தான் போகும்போது பார்த்து பைக்கில் போகும்போது பார்த்து தான் போகணும். மெயின் ரோடு போயிட்டா ஒன்றும் பிரச்சனைங்க. இந்த மாதிரி ரோட்டில் போகிறதா பயங்க. ஏதாவது விதம் குறுக்க இருக்க நின்றுருந்து வச்சுங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி பகல்லாம் ஆணை இருக்காது பயப்பட வேண்டியதில்லை. எறும்பு குறுக்க நின்று வச்சுங்களேன். நீங்கள் சொல்ல பார்த்தோன்னா அதுதான் இப்போ பயமாக இருக்கு. ஆமாண்ணா எறும்பு அப்படிதான் எனக்கும் பையாது. அதை இந்த நேரம் தெரியாம முடியாது. தண்ணிக்காக வந்துடுவாங்க போல இந்த வெயில் அடிக்கிறதுக்கு தண்ணிக்காக வந்துடும். தண்ணிக்காக நிழல் எங்கே இருக்குது நல்லா போய் குழுவில் நிலம் வந்துச்சு இன்னைக்கு தண்ணிக்காக இருப்போது அங்கே இங்கெல்லாம் உட்காந்து அதான் ஏன்னா இங்கே தான் நிழல் நல்லா இருக்குங்க. நான் இதனால வெயில் பார்த்து நிழல் பார்த்து அப்படி நின்றுட்டேங்க. இன்னும் வெயில் ஜாஸ்திங்க. தாங்க முடியல. ஆமாம் கீழே ரொம்ப வெயில் ஜாஸ்தி தான். இங்கே கூட பரவாயில்ல கீழே ரொம்ப மோசம். ஆமாம் நான் காரமலேருந்து வருவாங்க. மேட்டுப்பாளைய காரமல்லாம் சரியான வெயிலுங்க. அங்கெல்லாம் மதியானம்லாம் ரோட்லேயே போக முடியாது. 5-6 மணிக்கு மேலே தான் வெளியே நான் ரோட்டில் போக முடியும். இங்கே தான் உங்களுக்கு நல்லது கொஞ்சம் காற்று எது வீசினாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அங்கே அப்படியில தாங்க முடியல குப்புன்னு இருக்குது. ஆமாங்க சொட்டைக்கு அப்படியே வெயில் சும்மா அடிக்கிற அடி வெளியிலே வர்றது கஷ்டம். ஆமாங்க ஆமாங்க இங்கே எப்படியோ சுற்றுலா அதுக்கே பயம் நம்மளுக்கு இந்த வெயில் அடிக்கிற அடிக்கு. அதான் இப்படியோ வேலைக்கு போகிறவங்க 10 ஆள் கூட போகிறாங்க செஞ்சிருவாங்க. ஹாய் ஞாபகா
அவருக்கு நாளை மாறிட்டீங்க. நான் மாறிட்டேன். நல்லா இருக்கியா? நல்லா நீங்கண்ணா? நல்லா இருக்கேன். கோயிலுக்கு முடி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு கெட்டப் மாற்றிருப்பேன். குலதெய்வ கோயிலுக்கு முடி போட்டிருக்கேன், நாளைக்கு மொட்டை அடிக்க போகிறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கியா? கடைசியாக வந்து இப்போ இந்த பார்த்து தான் போனேங்க. அப்போல்லாம் வீடு வித வேலை முடிகிற கண்டிஷன் இருந்தது. இன்னும் அப்படியே தான் இருக்கும், முடிஞ்சு அப்படியே தான் இருக்கும் போல இருக்கு. அதான் நீங்கள் அன்றைக்கி இப்போ வந்து போனது, இன்றைக்கி தான் அந்த கொப்பையூர் வந்தேன். சரி அப்படியே உங்கள் ஏரியாவில் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வந்தேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் முன்னாடி அன்றைக்கி வந்த இடம் இன்றைக்கி மோசமாக இருக்குது உங்கள் ஊர். ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அன்றைக்கே ரோடு பரவாயில்ல, அது கூட ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ இன்னும் மோசமாகிடுச்சு. ரொம்ப மோசமாக. ஆமாங்க ஆமாங்க. இங்கே நடந்து போனால் பக்கங்களா இந்த அத்தியூர் மட்டத்துக்கு? இந்த மேடு ஏறினா அத்தியூர் மட்டங்க. இப்போ நடந்து போகிறக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அத்தியூர் மட்டத்தை டக்குன்னு போயிடலாம். இந்த ரோட்டில் வரதானே ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் தான் டயர்டாயிரு. சும்மா போகிறது போகலாம் வரலாம். இது வண்டி பிடிச்சிட்டு வர என்ன பண்ணுறேன்? அது அரிசி வரிசை வண்டி பிடிச்சி கொண்டு வரணுன்னா தான் டயர்டு ஜாஸ்தி. இந்த பெண்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வண்டிலேயே என்னால் வர முடியல. வந்து ஃபஸ்ட்டு பெண்டில் எப்படி திரும்பிட்டேன், ரெண்டாம் பெண்டு பாட்டு திரும்பி இல்லாமனு பார்த்தேன். சரி வரதை வந்துட்டு எப்படின்னா தான் இருக்குன்னு பார்த்துலான்ட்டு வந்த. அப்படியே மெல்ல உருட்டிட்டு வந்த பார்த்தனா வந்து. ஆமாம். இல்லைம்மா பரவாயில்லம்மா, வெயில் ஜாஸ்தி வேணாங்க. நான் தண்ணி கொண்டு வந்துருக்கேன், தண்ணி மட்டும் போதுங்க. நான் வெயிலில் டீலாம் குடிச்சாகுது, தண்ணி குடித்தா அதுவே போகுது. அதுதான் இந்த வெயிலுக்கு வேணுங்க. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது வெயிலுக்கு. அது இப்போல்லாம் அந்த டீ வச்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆமாம், வெயிலுக்கு கஷ்டங்கம்மா. காலையில் ஒரு டீ சாப்பிட்றோமா, அவ்வளோதான் முடிஞ்சுது. சாயங்காலம் ஏதாவது வேணுமுன்னா சாப்பிடலாம், இல்லைன்னு டீலாம் அதிகமாக சாப்பிடல. வெயில் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க. காலையிலே டீயே வைக்கல, அது எதுக்கு இன்னும் அப்படின்ட்டு சாப்பாடு குழம்பே மாட்டேன் வச்சு அந்த டீ. ரைட் ஓகேம்மா. யாரு மக்களே இங்கே பாருங்கள், வீடு கட்டின வீடெல்லாம் அப்படியே நிற்குதுங்க. சில வீட்டில் ஆள் வந்துட்டாங்க, சில வீட்டில் வரல. அது கரண்டெல்லாம் போட்டு கொடுக்கலாம். சில வீடெல்லாம் இப்படி தான் இருக்குதுங்க. மொத்தமாக வந்து இந்த கிராமத்துக்கு 9 வீடு, அதில் வந்து 6 வீடு ஆயிருக்கு. 6 வீட்டில் வந்து அதாவது இந்த மாதிரி தான் இருக்குது, கரண்ட் அதை போடல. சில வீட்டில் வந்து குடி வந்திருக்காங்க, சில வீட்டில் குடி வரல, பொருள் மட்டும் வச்சுருக்காங்களாமாங்க. 3 வீடு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்குங்க. இங்கே 2 வீடு, முன்னாடி ஒரு வீடுங்க. இதுதான் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம். இந்த பக்கம் இந்த மெட்டுக்கள் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்களாம்மா? இங்கே சுற்றி இருக்கிறதுல மெட்டுக்கள் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் கொடவூரில் கீழே அப்படியே தான் இருக்குங்க. கொடவூருக்கு ஒரு டைம் போயிருக்கேங்கம்மா. கீழே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன். இன்னைக்கு ஒரு டைம் அப்படி போய் பார்க்கலாம். கீழே போய் கீழே இருக்க பார்த்தோமா ஒரு 7 வீடு நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒவ்வொரு வீடா அதெல்லாம் போய் பார்த்து வந்திருக்கேன் ஒரு டைம். அவங்களுக்கெல்லாம் இப்போ இங்கே மட்டுக்கல்ல வீடு. அப்படிங்களா? வீடு இங்கே கேட்டுருக்காங்க. ஓ, எல்லாத்துக்குமே மேலே வீடு வந்துருச்சுங்களா? ஓ, அப்போ கீழே ஒருத்தர் இல்லைங்களாப்பா? ஆள் இருக்காங்க, வீடு வந்து இங்கே கட்டிட்டாங்க. ஓஹோ, அங்கே கஷ்டம் தானே போகிறதுக்கு வர்றது. கட்டி முடிச்சிட்டாங்களா இல்லை கட்டிட்டு இருக்காங்களாப்பா? பாதி வீடு முடிஞ்சிருக்காங்க, பாதி முடிக்கல. ஓஹோ, இங்கே மட்டுக்கல். சரி சரி. ஆனால் கீழெல்லாம் பொருள் கொண்டு போய் கட்ட முடியாது, அதனால வேறு வழியில் மேலே மெட்டுக்களை தான் கட்டே ஆகணும். அது ரோடு வசதி இருந்தாலும் ஆகுது. எப்படி அது கொண்டு போக முடியாதுமா. அதில் அந்த காலத்தில் அங்கே தோட்டக்காடுன்ட்டு நம்ம பூமியில் நாங்கள் வீடு கட்டிட்டு இருந்துட்டோம். இப்போ வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படிதான் காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு வர்றாங்களோ போகிறாங்களோ நம்ம நிலைக்கு முடியல. அது ஏறுறதுக்குள்ளே ரொம்ப டயர்டுமா. இறங்கும்போது கூட இறங்கிடலாம், ஏறும்போது ரொம்ப டயர்டு.
அதுதான் ஒரு பொம்பளைல சொல்றா. சரிங்க. அப்படியே ஞாயிற்றுக்கெல்லாம் ஆ டீ போட்டே உட்காந்துருக்குறோம், தூங்க முடியல. யானை வந்துட்டு போகணும், உங்களுக்கு தானே மேலே வீடு ஆயிருக்குது, அங்கே வந்து இருங்கோ அப்படிங்கிற நான். அப்படிதான் செய்யணும், என்ன பண்ணுறது. சரி வரேங்கம்மா, வரேன். சரி. மக்களே இங்கே பாருங்கள், இந்த கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து 9 குடியிருப்புகள் இருக்குங்க. அதில் வந்து 6 குடியிருப்புகளுக்கு வந்து வீடு வந்து கட்டியிருக்காங்க. பட் வந்து எந்த வீட்லைங்கன்னா ஆள் வந்து பெருசாக குடி போகலைங்க. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தோன்னா ஆள் வந்து குடி போயிருக்காங்க. மற்ற 5 வீட்டில் வந்து பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. மற்றபடி சமையல் செய்கிறது மற்ற எதுவும் பண்ணதில்லைங்க. ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ரீசன்னா, அவங்க வீடு வந்து ஏற்கனவே இடித்து தான் இருந்த இடத்துல வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மட்டும் பார்த்தோன்னா அந்த வீட்டில் வந்து சமையலை செஞ்சு வந்து வாழ்ந்துட்டுருக்குறது தான் இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. பட் இந்த 6 வீட்டுக்கும் வந்து கரண்ட் வந்து இது வரைக்கும் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து கரண்ட் இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி இந்த கிராம மக்கள் வந்து சொல்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு இருக்குங்க, கீழ்ப்பகுதியில் ஒரு ஆறு. இந்த ஆறுக்கு தான் வந்து இங்கே வந்து யானைகள் வந்து நடமாட்டம் வந்து எப்பவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சவுண்டு கேட்குதுங்களா, தண்ணி போகிற சவுண்டு. ஓகே மக்களே, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்க. இங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ வந்த வழியிலேயே மேலே போக போகிறோம். மேலே போகிறதுக்குள்ள எப்படி போக போகிறோன்னு தெரியல. வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பைக்கில் வந்தேங்க. இப்போ போகும்போது இந்த பாதையில் அந்த 2 பெண்டில் எப்படி திரும்ப போகிறேன்னு எனக்கும் தெரியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மெல்லமாக, வேறு வழியில் போய் தான் ஆகணும். அப்படியே போயிடுவாங்க. மேல் பகுதி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த கீழ்ப்பகுதி எப்படிங்க பாருங்கள், இந்த மலையோட கீழ்ப்பகுதியில் சுற்றி இருக்கிற மலைகள்